Hi, this is Nivetha. Welcome to my Sai Nivis Lifestyle channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து ஒரு ட்ரிப் வந்து போயிருந்தோங்க. ஸோ அந்த ட்ரிப்பை வந்து தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். விடிய காலம் வந்து ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 31 வந்து எடுத்துகிட்ருக்குறோம். ரொம்ப நாள் கழித்து தான் நான் வந்து இதை வந்து போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அடுத்தடுத்து பேக் டு பேக்காக வந்து நிறைய ஒர்க் இருந்தது, பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ சாமியை கும்பிட்டு காலையில் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புறோன்னு உங்களுக்கு வந்து போக போக தெரியும்னு நினைக்கிறேன். மேபி தமிழ்நாட்டிலேருந்தே கூட வந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம் நீங்கள். ஸோ 1:30க்கு வந்து வீட்டை விட்டு கிளம்புறோம். நாங்கள் பெங்களூர்லேருந்து தான் கிளம்புறோம். ஸோ பெங்களூர்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து நேராக வந்து ஏர்போர்ட் போகணும். பயங்கரமான குளிர். இப்போது டிசம்பரில் அதுக்கு மேலே குளிர் இருக்குது. அக்டோபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர் எல்லாமே ரொம்பவே இருந்தது. அதனாலவே நாங்கள் வந்து எல்லா ஜாக்கெட்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ கேப் புக் பண்ணியாச்சு. கேபில் வந்து காலையில் வந்து நான் வந்து இங்கேருந்து கிளம்புறோம். சரியான பனிமூட்டமாக இருந்தது வர வழியில். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டே வந்து கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. T1 தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ வந்து கிளம்பி உள்ளே இருந்து லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வந்து கிளம்பியாச்சு. வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்இன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த போர்டிங் பாஸ் இது எல்லாத்தையும் டேக் எல்லாமே வெளியிலே நம்மளே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அங்கே சஜஷனும் அப்பாவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா வந்து இந்த சைட் வீடியோ எடுத்துகிட்டு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே பேசிக்கிட்டே இருந்தோம் நின்றுட்டு. ட்ராவல் அப்படின்னாலே ஒரு தனி குஷி தான். நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு தனி குஷி தான். ஸோ எல்லா ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் இருந்தது. நாங்கள் வந்து லான்ச் வந்து வந்தாச்சு. ஸோ லான்ச் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன், எப்படி இருந்தது எல்லாமே உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து லான்ச் வந்து போயாச்சு. அம்மா அப்பாவுக்கு வந்து அக்சஸ் இல்லை. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வந்து படுத்துட்டாங்க. நானும் சாய் மட்டும் 3 பேர் வந்து போயிருந்தோம். ஸோ எர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. இப்போ நேராக வந்து பஸ் ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. பனி வேறு கொட்டுது. அதில் வந்துட்டு நாங்கள் வந்து வெயிட் வேறு பண்ணிகிட்ருந்தோம். பெரிய ஃப்ளைட் தான் எங்களுக்கு வந்து. ரொம்ப சூப்பராக இருந்தது ஜேர்னியும். காலையில் மார்னிங் ஃப்ளைட்டு. எல்லாருமே தூங்கியாச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாகவே இருந்தது. மிட் நைட் அப்படி கிளம்பி நேரமே குளிச்சு எல்லாமே செஞ்சனால ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்படியே வந்து ஏறியாச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து இப்போ பூனே தான் வந்து போகிறோம். டைரக்ட் ஷீரடி ஃப்ளைட் கிடையாது. பெங்களூர் டு பூனே போய் தான். அதாவது ஷீரடி ஃப்ளைட்ஸ் இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதே பூனே வழி போய் போனோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் பெங்களூர் டு பூனே வந்து நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. நான், அம்மா, சஜீஷ் 3 பேர் இந்த சைடும், அப்பாவும் சாயும் அங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ் அந்த சைட் சீட்ஸ்லாம் காலியாக இருந்த உடனே அம்மாவும் நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. நானும் சஜீஷ் அந்த சைடு உட்காந்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து எப்படி போச்சுனே தெரில, நல்லா தூங்கியாச்சு. இறங்கி வந்து பார்த்தா பூனே ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு. பூனே ஏர்போர்ட் வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பூனே ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு கேப்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதான் வந்து பூனே ஏர்போர்ட்டுங்க. பயங்கர பிஸியாக இருந்தது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இது எர்லி மார்னிங் ஒரு 6 to 7 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் எங்களுக்கு கேபும் வந்துருச்சு. லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக வந்து அவர் எங்கிட்ட கேட்டது வந்து சாம்பார் போகலாமா, சாம்பார் போயிடலாமான்னு கேட்டார். என்னடா சாம்பார்ன்றாரு, என்னன்னே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை சாம்பார்லாம் உங்களுக்கு சவுத் இண்டியன்றால அந்த மாதிரி வேணுன்றாரா என்னன்னே புரியல. அப்புறம் தான் பார்த்தா அது தெரியுது, அது ஃபேமஸான ஒரு ஹோட்டல் சாம்பார் அப்படின்றது பூனேயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் போல். ஸோ அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. காலையில் சுட நாங்கள் தான் அந்த ஹோட்டலே ஓப்பன் பண்ணி வச்சோன்னு பார்த்துக்கோங்க. நல்லா வந்து வடை, காஃபி, இட்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ரொம்ப சூப்பராக இருந்தது ஹோட்டல் சாம்பார். அதுக்கடுத்து வந்து தோசை இது எல்லாமே வந்தது. பட் இதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா போடுற காஃபியை மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அப்படின்னாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரே குஷியே ஆயிடுச்சு. என்னென்னவோ சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பூனே டு ஷீரடி வந்து கிளம்பியாச்சு. ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours ஆகுங்க. ரோடு வந்து ஒரு சில இடத்துல நல்ல ரோடாக இருக்கும், ஒரு சில இடத்துல ரொம்ப இதாக இருந்தது. அந்த ட்ராவல் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் அசோகா அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடியில் வந்து ஒரு ஹோட்டல் வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக. ஸோ உள்ளே போய் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து குளிச்சுட்டு எல்லாமே நாங்கள் கிளம்புனனால ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஓகே சொல்லியிருந்தோம்.
ஹோட்டலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெருசாக திருப்தியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி கிளம்புறதுக்கு தானே. ஸோ ஒரு ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் அங்கே எடுத்துக்கிட்டோம். டக்குன்னு கிளம்பியாச்சு. ஏன்னா நாங்கள் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ சாமியை வந்து நல்லா பார்த்துடணும் அப்படின்ற ஒரு டார்கெட் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. ஷீரடிக்குள்ளே வந்தோடனே நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ், ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நம்மளுக்கு இஷ்ட தெய்வத்தை வந்து பார்க்க போகிறோம், ரொம்ப வருஷம் கழிச்சு அடுத்து வந்திருக்கோமா, அந்த ஒரு பாக்கியமும் கிடச்சிருக்கு அப்படின்னு செம்ம குஷியாயிடுச்சு. ஸோ கடன்னு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இந்த சாய் ட்ராம்போலின் வேறு அந்த ஹோட்டல் வாசலில் இருந்தது, அதை வச்சு நல்லா ஆடிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் டிரைவரே வந்து இங்கே எங்களை ஷீரடி கோயில் வாசலில் வந்து இறக்கிட்டார். நாங்கள் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நிறையாவே வந்து எல்லாம் டெவலப் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் வந்தப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்தோன்னு நினைக்கிறேன். 3 to 4 இயர்ஸ் பேக் வந்தோம். அப்போது வந்து இல்லாத ஃபெசிலிட்டிலாம் இப்போ வந்து இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு, மொபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு உள்ளே போய் சாமியை வந்து சூப்பரான தரிசனம் வந்து பண்ணோம். ரொம்ப நல்ல தரிசனம். ஃப்ரீ தரிசனில் தான் போனோம். அது இன்பிட்வீன் டைம்ன்றனால கூட்டமே இல்லைங்க. ரொம்ப அழகாக வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் சாமி முன்னாடியே வந்து நின்றுருந்தோம். அவ்வளோ நல்ல ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு ஹோட்டல் சரவண பவன் வந்து இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதுன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டேரெக்டாக நம்ம சவுத் இண்டியன் லஞ்சே வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயாச்சு. சூப்பரான மீல்ஸு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருந்தது. ஏன்னா நாங்கள் காலையில் அந்த எர்லி மார்னிங் அங்கே ஹோட்டல் சாம்பாரில் சாப்பிட்டது தான். அதுக்கடுத்து இன்பிட்வீன் சும்மா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோமா. அதனால் இப்போ தர்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல பசி போய் இன்றைக்கி ஒரு பிடி அப்படின்ற மாதிரி தான் ஹோட்டல் சரவண பவனில் நல்லா சாப்பிட்டு திரும்பி நம்ம கோயில் வாசல்லே இறக்கி விட சொல்லிட்டோம். ஏன்னா ஷாப்பிங் எல்லாம் பண்ணணும். முடிச்சுட்டு பசிக்குதுன்றனால நேராக அங்கே போயாச்சு. ஸோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணணும், வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நம்ம கோயிலுக்குள்ளேயே வந்தாச்சு. கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள், அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சுவும் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் சன்னிதானத்துக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஃபோன்லாம் வந்து அலோடு இல்லை. ஃபோன் எல்லாமே நம்ம வெளியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் வந்து நான் அந்த இன்பிட்வீன் டைம், அந்த லன்ச் டைம் நாங்கள் வந்து போயிருந்தோம். அதனால் வந்து கூட்டம் இல்லை எங்களுக்கு. ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நாங்கள் வந்து உள்ளேயே போயிட்டோம். கடன்னு நடந்து உள்ளே போயாச்சு. ரொம்பலாம் கூட்டம் இல்லை நாங்கள் போகிறப்போ. அதுக்கடுத்து தான் கூட்டங்கள் வந்து வர ஆரம்பித்தது. அவங்க தான் வந்து அந்த ஸ்பெஷல் தரிசனம்க்கெலாம் வந்து டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ உள்ளே நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. ஃபோட்டோஸு, ஃபோனு எதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் திருப்தியாக நல்லபடியாக நின்று சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஷாப்பிங்காக தான் வந்திருந்தோம். எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. நம்ம இங்கே யோக சாய்பாபா கோயிலுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. இப்போ வந்து நம்ம வந்து ஷீரடி போகிறோமோ அப்போ வந்து நம்ம பாபாவுக்கு ட்ரெஸ்ஸும் அந்த தலப்பாகையும் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். ஸோ வந்து அதனால் அந்த மாதிரி கடையை வந்து பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். ஒரு கடைக்கு போனோம்னா அந்த சைஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்காது. தொப்பி இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, ரெண்டுமே ஒரே கடையில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். அப்புறம் ஃபைனலி ஒரு கடையில் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த கடையில் நின்று தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வந்து அங்கே வந்து நின்று பண்ணோம். அங்கே வச்சுருக்கிற ஃபோட்டோஸு, அங்கே வச்சுருக்கிற எல்லா அக்சசரிஸ் பார்க்குறப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும் போல தான் தோணுது. எதையும் விடுறதுக்கே மனசு வரல. ஸோ ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துட்டே இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில. இந்த தலப்பாகை எல்லாமே பார்த்தோம். இல்லாத கலராக வந்து எடுக்கணும் அப்படின்னு அங்கே கோயிலேருந்தே நான் வர்றப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். இல்லாத கலராக தான் எடுக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. கேலண்டர்ஸ் முதற்கொண்டு அப்போ நாங்கள் போனதே வந்து நவம்பரில் தான். அப்போவே கேலண்டர்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. இப்போ
பார்த்தீங்கன்னா, இந்த லாவெண்டர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லாவெண்டரும், இந்த க்ரீம் கலரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாவெண்டர் விட இன்னொன்னு வந்து ஒரு ஒயிட் காட்டுனாங்க. அத விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் அந்த லாவெண்டர் கேப்பும் எடுத்துக்கலான்னு. அப்புறம் பார்த்தோம், சரி க்ரீம் கலரில் எடுத்துட்டோம்னா எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து தலைப்பாகையா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒயிட்டும் அந்த க்ரீம் கலர் பாகையும் தான் எடுத்தோம். அப்புறம் கீழே சின்னவர் இருப்பார், சின்ன பாபா, அவருக்குமே நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடி வந்து நம்ம காரில் முன்னாடி ஸ்டாண்டில் வந்து ஓம் சாய்ராம்னு வைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஓம் சாய்ராம் ஸ்டிக்கரு, கீ செயின்ஸு அது எல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக எல்லா ஷாப்பிங்குமே வந்து முடிஞ்சிட்டு நல்லா வந்து பேக் பண்ண சொல்லியாச்சு. நீங்களே நல்லா பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து ரிட்டனும் வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறோம். அதனால் எல்லாம் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால சிலை எல்லாமே வாங்கலை. ஏன்னா நம்ம வந்து கவனமாக கொண்டு போகணும். இது எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால் மெயினானது மட்டும் வாங்கிட்டு அப்படி நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னொன்று, நீங்கள் ஷீரடி போகிறீங்க அப்படின்னா ரேட் வந்து அவங்க சொல்கிற ரேட்டை விட கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுங்க. நம்ம பேசினோன்னா கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஸ்டபர்னாக வந்து அந்த ரேட்லேருந்து கொஞ்சம் கூட குறைய மாட்றாங்க. நாங்கள் வந்து சொன்னோம், நாங்கள் இத்தனை கடைக்கு போனோம், மொத்தமாக வாங்கணும்னு சொல்லி தான் இப்போ ஒரே கடையில் இவ்வளோ வாங்குகிறோம், நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ரெடியூஸே பண்ணாங்க. அவங்களும் பழைக்கணும், அதனால் ஒன்றும் இல்லை. பட் நம்ம வந்து ரேட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒரு சிலர் தெரிஞ்சுன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. அப்புறம் அங்கே உண்டான அந்த பேடா, ஸ்வீட்ஸு அது எல்லாமே அங்கேருந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். பயங்கர டயர்டாயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு ட்ராவல்லே வந்து எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. சாயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டான். அவனை வேற தூக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். ரொம்ப ஹைட்ரேட்டடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து அடுத்து அப்படியே கிளம்பியாச்சு. கொய்யாக்காய் இதெல்லாமே நாங்கள் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் வந்து கிடச்சிச்சு. அதையுமே நாங்கள் கொஞ்சம் நிறையவே அங்கே வாங்கிக்கிட்டோம். ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி ஒன் டே ட்ரிப் தான். ஒன் டே பேக்கேஜ் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால டக்குன்னு கிளம்புறது வந்து மனசுக்கே கஷ்டமாக இருந்தது. அடடா, இன்னும் ஒரு நாள் நம்ம இந்த ஸ்தலத்தில் இருந்திருக்கணுமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அங்கேருந்து நாங்கள் அடுத்து கிளம்பிட்டு இப்போ வந்து சனீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் கோயில் இருக்கும். அங்கே தான் வந்து சனிசிங்கனப்பூர் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அங்கே ரிட்டன் போகிறப்ப ஆக்சுவலாக இது போகிறது. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டானனால டேரெக்டாக நம்ம ஷீரடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள ஷீரடி போயாச்சு. இப்போ ரிட்டர்ன் வரப்போ தான் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்தது கோயில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை வந்து இங்கே ஊற்றுறாங்க. அது டேரெக்டாக வந்து அதை கலெக்ட் பண்ணி அந்த சுவாமிக்கு வந்து அங்கே டேரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த கோயில்லையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பினோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபி பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு இது வந்து ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸு. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு வேகமாக வந்து பூனேக்கு வந்து தான் நாங்கள் திரும்பி போயிட்டுருக்கோம். திரும்பி ரிட்டனும் வந்து பார்த்திங்கன்னா பூனே டு பெங்களூர் தான் எங்களுக்கு. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு, ஏர்லி மார்னிங் 1 to 2ன்னு நினைக்கிறேன், 2 o'clock சம்திங் ஃப்ளைட்டு. ரொம்ப டயர்டாகிட்டோம். ரிட்டன் போகிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் டயர்டு வந்து ரொம்ப இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஷீரடி டு எந்த பிளேஸ்னாலுமே வந்து ட்ராவல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி எடுத்து போயிருந்தோம். ஸோ எங்களுடைய ஃபேஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு எவ்வளோ டயர்ட் இருந்தது அப்படின்னு. ஸோ ஃபைனலி அர்லி மார்னிங் நாங்கள் எல்லாருமே பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக ஒன் டே ட்ரிப். டயர்டு வந்து ரொம்ப இருந்தது. பட் வந்து சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.